மற்றும் ஒரு பாரிய விமான விபத்து 15 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தற்போது சமீப காலமாக அதிக அளவில் விமான விபத்துகள் இடம்பெற்று வருவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விமான விபத்துகளால் உயிரிழப்பவர்களினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் மற்றும் ஒரு பாரிய விமான விபத்து சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. எங்கே என்று சொல்லி சொன்னா பொலிவியா நாட்டின் லாபாஸ் அருகே உள்ள எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு விமானம் தான். அதாவது புறப்பட்டு சிறிது நேரத்திலே அந்த நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்றுதான் இப்படியாக விபத்துக்குள்ளாகி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதுவும் நேற்றைய தினம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இந்த குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அந்த விமானம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓடுபாதையில இருந்து அந்த விமானம் விலகி சென்ற சந்தர்ப்பத்துல தான் இப்படி தீப்பிடித்து எரிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் எரிந்தபடி அருகில இருந்த நெடுஞ்சாலையில விழுந்து நொறுங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தீப்பரவல் இடம்பெற்றிருக்குது. இந்த கோர விமான விபத்துல சிக்கி இதுவரையில் தற்போது வரையில் 15 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச வட்டாரங்களும் குறிப்பிட்டிருக்கின்றன. இப்படி பலியானவர்களில் விமான ஊழியர்கள் மற்றும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் தான் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தற்போது இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.